வணக்க நண்பர்களே, நோவா சீக்ரெட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உலகத்தில் நடக்கிற முக்கிய செய்திகள், அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க பல மர்மங்கள் மற்றும் ரகசியங்களை பத்தி தான் இந்த சேனலில் நாம் பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமான பல உண்மைகளை தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள் போலாம். வணக்கம் தமிழக மக்களே. தமிழக அரசியல் வரலாற்றில் 1967க்கு பிறகு திராவிட கட்சிகள் 60 ஆண்டுகளாக ஆதிக்கத்தை உடைத்து ஒரு புதிய சரித்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நாம் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நேற்று சென்னை நேர் உள் விளையாட்டு அரங்கமே அதிர்ந்தது. லட்சக்கணக்கான தொண்டர்கள், அரசியல் பிரமுகர்கள், திரைத்துறை பிரபலர்கள் என பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் விஜய் அவர்கள் பதவியேற்ற அந்த நிமிடங்கள், அது வெறும் பதவியேற்பு மட்டுமல்ல, தமிழக அரசியலில் ஒரு மெகா மாற்றம். பதவியேற்பு விழாவின் முக்கிய தருணங்கள். நேற்று காலை 10 மணி சென்னை நேர் உள் விளையாட்டு அரங்கமே மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் தொண்டர்களாக சூழப்பட்டிருந்தது. ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் விஜய்க்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். விஜய் எடுத்த அந்த உறுதிமொழி, ஸ்ரீ ஜோசப் விஜய் ஆகிய நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலின் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருப்பேன் என்றும், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எனது கடமையை நேர்மையுடனும் மனசாட்சியுடனும் துரோகம் இல்லாமல் நிறைவேற்றுவேன் என்றும் இந்த வரிகளை அவர் சொல்லும் போது அரங்கமே தளபதி தளபதி என்று கோஷத்தால் அதிர்ந்தது. தனது பெற்றோர்களான எஸ் சந்திரசேகர் மற்றும் சோபா சந்திரசேகர் ஆகியோரின் காலில் விழுந்து ஆசி பெற்றுவிட்டு தனது முதல் உரையை ஆற்றத் தொடங்கினார் விஜய். முதல்வர் விஜயின் அதிரடி பேச்சு. பதவியேற்ற கையோடு மேடையிலே பேசிய விஜய் தனது பணியை அமைதியாகவும் அதே சமயம் ஆணித்தரமாகவும் பல கருத்துக்களை பதிவு செய்தார். விஜயின் உரையில் முக்கியமான சில வரிகள். பொய் வாக்குறுதிகள் இல்லை. நான் மேடைக்கு மேடை வெற்று வாக்குறுதிகளை தரமாட்டேன். என்னால் என்ன முடியுமோ அதை மட்டுமே சொல்வேன். சொன்னதை செய்தே தீர்வேன். இன்று முதல் நான் ஒரு நடிகன் அல்ல, உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் சேவகன். 10 லட்சம் கோடி கடன். தமிழகம் இன்று 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தவித்துக் கொண்டிருக்கிறது. இதை போக்க தமிழக நீதி நிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை எனது அரசு விரைவில் வெளியிடும். ஒளிவு மறைவற்ற ஆட்சி இது. பாதுகாப்பு மற்றும் அதிகாரம், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு, இவை இரண்டிலும் எனது அரசு துளி கூட சமரசம் செய்து கொள்ளாது. புதிய அரசியல் கலாச்சாரம். யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேச மாட்டேன். ஆனால் மக்கள் நலனின் குறுக்கிடும் எந்த சக்தியும் விடமாட்டேன். இது மதசார்பற்ற சமூக நீதி ஆட்சி. முதல் நாளே கையெழுத்திட்ட 5 முக்கிய கோப்புகள். பதவியேற்ற சில மணி நேரங்களே தலைமை செயலகம் சென்ற முதல்வர் விஜய் தனது தேர்தல் வாக்குறுதியின்படி 5 மிக முக்கியமான திட்டங்களுக்கு கையெழுத்திட்டார். 200 யூனிட் இலவச மின்சாரம். தமிழகத்தின் அனைத்து வீடுகளுக்கும் 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்திற்கான முதல் கையெழுத்து. போதைப் பொருள் ஒழிப்பு அதிரடி படை. மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்களை வேரோடு அளிக்க சிறப்பு படை அமைப்பு. பெண்கள் பாதுகாப்பு திட்டம். இரவு நேரங்களில் பெண்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய புதிய காவல் செயலிகள் மற்றும் நோந்து வாகனங்கள் அதிகரிப்பு. விவசாயிகளுக்கான கௌரவ நிதி. மாநில அரசின் சார்பில் விவசாயிகளுக்கு கூடுதல் நிதி உதவி. அரசு பள்ளி மாணவர்கள் ஊக்கத்தொகை. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கூடுதல் கல்வி உதவித்தொகை. யார் அந்த 9 அமைச்சர்கள்? 2026 புதிய அமைச்சரவை பட்டியல். விஜய் அவர்களுடன் இணைந்து மொத்தம் 9 அமைச்சர்கள் நேற்று பதவியேற்றனர். இந்த அமைச்சரவை ஒரு யங் அண்ட் டைனமிக் டீமாக பார்க்கப்படுகிறது. ஆனந்த், புஸ்லி ஆனந்த், தியாகராய நகர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் விஜயின் வலதுகரமாக அறியப்படுவார். இவருக்கு மிக முக்கியமான துறையான வருவாய் மற்றும் பேரிட மேலாண்மை வழங்கப்படலாம் என தெரிகிறது. ஆதவ் அர்ஜுன், வில்லிவாக்கம் தொகுதி எம்எல்ஏ. தேர்தல் யோகங்களில் கில்லாடியான இவருக்கு தொழில்துறை அல்லது செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை வழங்கப்பட வாய்ப்புள்ளது. செங்கோட்டையன், அதிமுகவிலிருந்து விலகி டிவிகேவில் இணைந்து மூத்த அரசியல்வாதி. இவர்களின் அனுபவம் தேவை என்பதால் இவருக்கு பள்ளி கல்வித்துறை அல்லது உள்ளாட்சித்துறை ஒதுக்கப்படலாம். டாக்டர் KG அருண்ராஜ், முன்னாள் IRS அதிகாரி. இவருக்கு நிதித்துறை அல்லது பொதுப்பணித்துறை வழங்கப்பட வாய்ப்பு அதிகம். பி வெங்கட்ராமன், மயிலாப்பூர் தொகுதி எம்எல்ஏ மற்றும் கட்சியின் பொருளாளர். CTR நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் தொகுதி ID விங்கில் வல்லவரான இவருக்கு தகவல் தொழில்நுட்பம் துறை வழங்கப்படலாம். ராஜ்மோகன், இயக்குனர் ராஜ்மோகன், எழும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற இவருக்கு கலை மற்றும் கலாச்சாரம் துறை வழங்கப்பட வாய்ப்பு உள்ளது. TK பிரபு, காரைக்குடி தொகுதி எம்எல்ஏ.
கீர்த்தனா சிவகாசி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற இவர் அமைச்சரவையின் ஒரே பெண் பிரதிநிதி. இவருக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வழங்கப்படலாம். அரசியல் சூழல் மற்றும் கூட்டணி கட்சிகள். தனித்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் சற்று குறைவாக இருந்த நிலையில் காங்கிரஸ் 5 இடங்கள், விசிகே 2, சிபிஐ 2, சிபிஎம் 2 மற்றும் ஐயுஎம்எல் 2 ஆகிய கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியதால் 120 எம்எல்ஏக்களின் ஆதரவோடு விஜய் ஆட்சி கட்டில் அமர்ந்தார். முடிவுரை: தமிழக மக்கள்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். அந்த மாற்றம் இன்று விஜய் என்ற ரூபத்தில் வந்திருக்கிறது. திரையில் தளபதியாக முன்னிருந்தவர் இப்போது நிஜத்தில் முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். விஜயின் இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி எப்படி இருக்க போகிறது? அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரா? எதிர்கட்சிகளின் சவால்களை எப்படி சமாளிப்பார்? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தின் புதிய அமைச்சரவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.